வணக்கம் மக்களே. அதாவது பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த மிகப்பெரிய முன்னேற்பாடுகளை ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன அதாவது மழை நீர்லாம் குறிப்பிட்ட அந்த நீர்நிலைகளை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு வழிப்பாதையில் இருக்கக்கூடிய இடையூறுகள் எல்லாம் களையிறதுக்கான வேலைகளை அரசாங்கம் பண்ணிட்டு தான் இருக்குது. அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய பல பல்வேறு அம்சங்கள், தொழிற்சாலைகள், உள்ளூர் நில ஆக்கிரமிப்பாளர்கள், அப்புறம் ஆறு ஏரி இந்த மாதிரி நீர்நிலைகளில் சவுடு மணல் ஆற்று மணல் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களால் இயற்கையுடைய அந்த தன்மை மாறி அது பொதுமக்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பெரிய ஓபலாபுரம்னு ஒரு ஊராட்சி இருக்கு. 2020ஆம் வருஷம் தான். ஆமாம், 2020ஆம் வருஷம் தான். எம்டிசி பிஸ்னஸ், அப்புறம் ஓபிஜி அப்படின்னு 2 பிரைவேட் கம்பெனி தொழிற்சாலைகள்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர் ஓடை, பாசனத்துக்கு ஏரியிலேருந்து தண்ணீர் கொண்டு போகிற வாய்க்கால் வகைப்பாடு, அப்புறம் மயானம் எல்லாத்தையும் ஆக்கிரமித்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அந்த மழைநீர் அந்த மழைக்காலங்களில் போயிட்டு அங்கே அந்த நீர்நிலைக்கு போயிட்டு அடையிறதுல மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக இவங்களுக்கான வசதிகளை மட்டும் பார்த்துக்கிட்டு மற்ற விளைவுகளை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. யாரும் அங்கே வீடு இருக்க போகிறதில்ல, சம்பாதிக்க போகிறாங்க, அண்ணா நகர் மாதிரி ஏரியாவில் வீடு இருக்க போகிறாங்க. இதான் நடக்குது. இது குடியிருப்பு பகுதியில் இந்த மாதிரி சிக்கலால் வெள்ள நீர் சூழக்கூடிய அபாயம் இருக்குது, விளைநிலங்கள்லாம் மூழ்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய அரசாங்கத்திட்ட கோரிக்கை. அரசாங்க அதிகாரிகளும் ரொம்ப நேர்மையான அதிகாரிகளும் இந்த விஷயங்களை பார்த்து அணுகி, அப்புறம் அந்த பகுதி விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிலேருந்து கலெக்டர் வரைக்கும் மனு கொடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்து 2020ஆம் வருஷம்தான் பொதுநல வழக்கு ஒன்று போட்டாங்க. அப்புறம் அந்த சென்னை உயர்நீதிமன்றம் தனியார் நிறுவனங்களுடைய பிடியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அரசு நிலங்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இல்லாமல் அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணணும், எவ்வளோ தூரம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்றத சொல்லணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர், அப்புறம் அந்த துறை சார்ந்த 12 அரசு துறை, பொதுப்பணித்துறை, அப்புறம் எல்லாமே இருப்பாங்க இல்லையா, மைன்ஸ் டிபார்ட்மெண்ட், எல்லாருக்கும் அந்த காப்பி எல்லாம் அனுப்பி வச்சுட்டாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாம அதிகாரிங்க அப்படியே கொஞ்சம் கமுக்கமாக இருந்தாங்கன்னே சொல்லலாம். இதில் ஒன்றும் ஒளிவு மறைவு கிடையாது, அப்படிதான் இருந்திருக்காங்க. மறுபடியும் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்தையும் அந்த பகுதி மக்கள் இந்த மாதிரி விஷயம் இருக்குது, நீதிமன்ற உத்தரவு இருக்குது, ஆனால் ஒன்றும் நடவடிக்கை இல்லை, நீங்கள் தான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் சொன்னதும் அவர் உடனடியாக ஜேசிபி இயந்திரத்தை கொடுத்து பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சிவசண்முகம் அவருடைய தலைமையில் போயிட்டு வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காரு பொழுது மாவட்ட போலீஸும், திருவள்ளூர் மாவட்ட போலீஸும் உள்ள நுழைஞ்சி ஆக்கிரமிப்புல அகற்றுறதுக்கான வேலையை இறங்கி பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க அதுக்கு பெரிய அளவில் முட்டுக்கட்டை. அரசியல்வாதினா எப்படி முட்டுக்கட்டை போடுவாங்கன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. அன்பாகவும் சொல்லுவாங்க, வேற மாதிரியும் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இவர் பார்த்தாரு, சரி வரலன்ற மாதிரியான தான் பொதுப்பணித்துறையுடைய உதவி பொறியாளர் சிவசண்முகன்ற பேர் சொன்ன இல்லைங்களா. அப்பா தயவுசெய்து சொல்கிறோம், மக்களுடைய வாழ்வாதாரம், நீர்நிலைகள்லாம் பாதிக்குது, தண்ணி விவசாய நிலத்துக்குள்ள போகுது, பயிரெலாம் மூழ்கிடும், பொதுமக்களுடைய வீடுகள் மூழ்கிடும், தண்ணி மொத்தம் போக்கடல் இல்லாமல் ஊரே மூழ்க அடிச்சிடும். தயவுசெய்து சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் உதவி பண்ணலாம் பரவாயில்ல, உபத்திரமா இருக்காதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு அவர் கெஞ்ச ஆரம்பிச்சது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இவங்க அரசியல்வாதிகளை பற்றிலாம் கவலை இல்லை, இந்த மாதிரி 1000 கெஞ்சல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, அவன் யாரும் நகர்ற மாதிரி இல்லை. அப்புறம் இந்த கும்மிடிப்பூண்டியோட வட்டாட்சியர் சரவணகுமாரி அவங்ககிட்ட தொழிற்சாலையுடைய அந்த ஆக்கிரமிப்பு ஆட்கள், தொழிற்சாலை ஆக்கிரமிப்பு பண்ண நம்மளுக்கு தெரியல, அந்த நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி தான் இவங்க பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்கன்றத அந்த பிரச்சனை. அவங்க வீட்டில் பேச்சுவார்த்தை பண்ணி அப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை இப்போதைக்கு அகற்றக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கை இப்போதைக்கு கைவிட்டிருக்காங்க. இதான் இதில் இந்த செய்தியின் மூலமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு பதிவு. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு கலெக்டர் போய் பாருங்கன்னு சொல்லி
அப்புறம் அந்த துறை அதிகாரி வந்து பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கையெடுத்து கும்பிடி பூண்டி வட்டாட்சியர் கெஞ்சி பேச்சுவார்த்தை நடத்தி எதுவும் நடக்காம போயிட்டு அந்த நடவடிக்கை வந்து அப்படியே கை கழுவப்பட்டது. இந்த நிமிடம் வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுக்கல. எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அதிகாரிகள் திரும்பி போயிட்டாங்க. இப்போ வந்து விவசாயிகளும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் இந்த மாதம் என்ன 9ஆம் மாதம், அடுத்த மாதம் 10ஆம் மாதம், 10ஆம் மாதம் ஒரு 10 20 தேதிக்கு மேலே மழை வந்து இயற்கை வந்து தன்னுடைய வேலையை வந்து ரொம்ப அருமையாக தொடங்கும் போது திருவள்ளூர் மாவட்டம் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற சென்னை புறநகர் மாவட்டம்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது ஒவ்வொரு பெருமழையிலும் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த விஷயம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பொதுப்பணித்துறை அமைச்சர்களும் அந்த அதிகாரிகளும் கொஞ்சம் சீரியஸாக இருந்து கவனிச்சாங்கன்னா மிகப்பெரிய அளவில் அரசுடைய கஜானால இருந்து அதுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய வேலை இல்லாம இப்ப இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிட்டாலே அந்த நிவாரணம் வழங்கக்கூடிய வேலை இல்லாம அந்த தொகை வந்து அரசு கஜானாவுக்கே திரும்ப போய் சேரும். வேற வேலையில பார்க்கலாம். இந்த மாதிரி ஆக்கிரமிப்பாளர்கள் பண்ற அக்கிரமத்தால அரசுடைய கஜானாவில இருந்து கொண்டு போய் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் களங்கலமா இருக்குது. பார்ப்போம் அரசாங்கம் எவ்வளவு தூரம் இதுல வந்து நடவடிக்கை எடுக்குதுன்றத பொதுமக்களா இருந்து நம்மளும் பார்த்துட்டு இருப்போம். நன்றி மக்களே. வேற ஒரு செய்தி தொகுப்புல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.